வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் சரத் பாபு. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மனிதனின் வாழ்க்கை எங்கே தூங்குகிறது, இதை பத்தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணுதாங்க. இந்த சேனலுக்கு முதல்ல வந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெல் ஐக்கான மறந்துடாதீங்க, தட்டிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மனிதனின் வாழ்க்கை எங்கே தூங்குகிறது, இதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை நல்லபடியா வளர்ந்து முதல் பருவமான பள்ளி பருவம் அதுக்கு போகுது. அதுக்கு 1ஆவதுல 12ஆவது வரைக்கும், அதோட 1ஆவதுல 12ஆவது வரைக்கும் நல்லா படிக்கிறது. ஆனா பொண்ணு நல்லா படிக்கிறது. இதுக்கப்புறம் வந்து அந்த 12ஆவது வரைக்கும் முடிச்சுட்டு இந்த 12ஆவது நல்லபடியா நல்ல மதிப்பெண் தகுந்த மாதிரி கல்லூரியில சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்லூரியில காலேஜ் போயாச்சு. காலேஜில் போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல படிப்பு படிச்சு முடிச்சாச்சு. காலேஜ் முடிச்சாச்சு. இனி அதுக்கப்புறம் என்ன, வேலைக்கு. அப்புறம் வேலைக்கு போறாங்க. ஆனா பொண்ணு வேலைக்கு போறாங்க. அப்ப வேலையில போய் சேர்ந்து நல்லபடியா சம்பாதிக்கிறாங்க. நம்ம படிச்ச படிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லபடியா உதவி எங்க நம்ம வேலை போறோமே அங்கே நல்லபடியா காசு பணம் நல்லபடியா வருது, நல்லபடியா சம்பாதிக்கிறாங்க. இது என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபேமிலி பார்த்துட்டே இருக்கு. சரி, இனி இந்த பையனுக்கு பொண்ணுக்கோ இனி அடுத்த கட்டம் என்ன, கல்யாணம் அப்படின்னு ஃபேமிலியில முடிவு பண்றாரு. இங்க தாங்க துவங்குது ஒருத்தருடைய மனிதனோட வாழ்க்கை, இங்கதான் துவங்குது. இதுக்கு முன்னாடி என்னன்னா, ஆனா பொண்ணு சம்பாதிக்க வந்தாச்சுன்னு இதுக்கு வந்து என்ஜாய் பண்ற வாழ்க்கை. ஏன்னா எதா இருந்தாலும் தனக்கு முன்னாடி அப்பா அம்மா, வீட்டுல அண்ணன் தம்பி யாரும் இருக்காது அப்படின்னு ஒரு மைண்ட்ல ஓடும் இல்லையா. நம்மளுக்கு வந்து இந்த கடன் சுமை இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நல்லபடியா அவங்க பாத்துக்கிறாங்க, நம்ம வந்து சம்பாதிப்போம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கோம். அப்போ ஓடிட்டு இருக்கும்போது நம்ம என்ஜாயா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு அப்புறம் தான் ஒரு வாழ்க்கைங்கிறது நம்ம வந்து தெரியாது. இது என்ன கல்யாணம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ வீட்டுல முடிவு பண்ணியாச்சு கல்யாணம். அப்போ கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த ஆனா பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அங்கேதான் நம்மளோட ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையே துவங்குது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த கடன் சுமை வரும் அப்படின்னு தெரியாம இருக்கும். இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி இருந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி இதெல்லாம் வந்து அங்கே வராது. ஏன்னா தனியா இருப்போம், 2 பேருமே தனியா இருப்போம். நம்ம எல்லாம் வரவு செலவு எல்லாமே நம்ம தான் பார்க்கணும், நல்லது கெட்டது எல்லாமே பார்க்கணும். அப்படிங்கும்போது இப்படி ஒன்னொன்னா வந்து நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வரோம்னா ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கும். இப்படி பார்த்தா கடன் சுமை வரும், நெருக்கடி வரும், நல்லது கெட்டது எல்லாமே கலந்து வரும். அப்போ வரும் பாருங்க, மைண்ட் அப்படியே ப்ரெஷர் உயரும். அப்படியே இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பாங்க ஆளுகள், பெரிய ஆளுங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பான, நீ எவ்வளவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாரிச்சு நீ வந்து சேவிங்ஸ் பண்றியோ அதுதான் நீ உனக்கு கல்யாணத்துக்கு உதவும். இதெல்லாம் நம்ம வந்து அம்மா இவங்கெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு அந்த கட்டத்துக்கு போயிடுவோம். பார்த்தா அங்கே போய் பார்த்தா அந்த பிள்ளை குட்டி எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கடன் பார்த்தா தலைக்கு மேல ஏறி எனக்கு என்ன பண்றேன்னு தெரியாது. நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அப்படியே கரைஞ்சிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் கடன் ஏறிக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் தொல்லைகள் இருக்கும், இருக்கும். ஆனா இருந்தாலும் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்தோமோ அதையே இப்படிதாங்க வாழணும். அதுதான் வாழ்க்கையே. இது தெரியாம நிறைய பேர், நானும் நிறைய பேர் என்ன பண்றோம்னா, இந்த கடன் கடன் அப்படின்ற மைண்டுக்குள்ள போட்டு ஐயோ இவ்வளவு இருக்கு அப்படியே மைண்டுக்குள்ள போட்டுறதுனால ப்ரெஷர் ஏறினால இந்த வேலைக்கு போனோமா 500 கிடைக்குது 600 கிடைக்குமோ, இதை வச்சு நம்ம என்ன பண்றது இப்படித்தாங்க ஓடுவோம். ஆனா அதே வந்து ஒரு என்ஜாய் பண்ணி நம்ம முன்னாடி எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணி வாழ்வோம். எதா இருந்தாலும் நம்ம தானே வாழணும். அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பா இதுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையும் நம்ம வந்து நல்லபடியா கொண்டு போகலாம், பிள்ளை ஊட்டி நல்லபடியா பாத்துக்கலாம். இதுதான் ப்ரெஷரை குறைச்சிக்கிறோங்க. எவ்வளவு கடன் இருந்தாலும் நம்ம கட்டிடலாம். நல்லபடியா டைம் வேஸ்ட் பண்ணாம வேலைக்கு போங்க. எந்த வேலையா இருந்தாலும் நல்லபடியா பாருங்க, நல்லபடியா சேவிங்ஸ் பண்ணுங்க, குழந்தைகள் பிள்ளை ஊட்டியை நல்லபடியா பாத்துக்கிறோங்க. நம்மளுக்கு வாழ்க்கையை எங்க துவங்குதுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஓகே, கல்யாணத்துக்கு பண்ணாத எல்லாரும் எவ்வளவு சேவிங் பண்ண முடியுமோ சேவிங் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கட்டத்துல இருக்கும். ஏன்னா காசு பணம்னா எங்கேயோ போயிடுச்சு. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்க போறது இல்லை. அதனால எவ்வளவு சேவிங் பண்றீங்களோ அப்போதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கலாம்.
கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகுது. அதையும் என்ஜாய் பண்ணி வாழணும், வாழ கத்துக்கிறீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்களிடம் உங்கள் சார்பாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.